வணக்கம். திமுக ஃபைல்ஸ் விவகாரத்தில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை. அண்ணாமலைக்கு எதிரான அவதூறு வழக்கை திடீர்னு வாபஸ் வாங்கியிருக்காரு திமுக எம்பி டிஆர் பாலு. கடந்த 2023 ஏப்ரல் மாதம் திமுக முக்கிய புள்ளிகளோட சொத்து பட்டியலை டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்ற பேரில் அண்ணாமலை வெளியிட்டார். அதில் டிஆர் பாலு குடும்பத்திற்கு 10,000 கோடிக்கு மேல் சொத்து இருந்ததாக குற்றம் சாட்டினார். இதனால் கோபமடைந்த டிஆர் பாலு தன் குடும்ப மானமே போயிடுத்துன்னு சொல்லி அண்ணாமலை மீது சென்னை சைதாப்பேட்டை கோர்ட்டில் ஒரு பிரம்மாண்டமான மான நஷ்ட வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தப்போ டிஆர் பாலு தரப்பு வழக்கறிஞர் ஒரு அதிரடி மனுவை தாக்கல் செய்தார். அதில் இப்போ இருக்கிற அரசியல் சூழலில் அண்ணாமலை இதை பற்றி வெளியில் எதுவும் பேசுறதில்லை. அதனால் கோர்ட் நேரத்தை வீணடிக்காமல் இந்த வழக்கை நாங்கள் வாபஸ் பெறுகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இதை ஏற்றுக்கிட்ட நீதிபதி வழக்கை வாபஸ் பெற அனுமதி கொடுத்து அண்ணாமலையை இந்த வழக்கிலிருந்து முழுமையாக விடுவித்து உத்தரவு போட்டார். டிஆர் பாலு கோர்ட் நேரத்தை மிச்சப்படுத்த வாபஸ் வாங்கினாரா, இல்லை அண்ணாமலை சொன்ன குற்றச்சாட்டுக்கு பயந்து பின்வாங்கி விட்டாரா? உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜெய்ஹிந்த்.